ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம கோவில் சுண்டல், அதாவது கொண்டக்கடலை சுண்டல் வந்து எப்படி தாளிக்கிறது, ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு சுண்டல் வந்து ராத்திரியே ஊற வச்சுருங்க. எப்போவுமே ஊற வைக்கிற தண்ணியை வந்து வாஷ் பண்ணி விட்டுறாதீங்க. மார்னிங் அந்த சத்துக்களோடு நீங்கள் வந்து ஊற வைங்க. ஸோ ராத்திரியே வந்து நல்லா அலம்பிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுட்டு மார்னிங் அது ப்ரெஷர் குக்கர் வந்து ஒரு 3 விசில் விட்டேல் அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி நல்லா குழஞ்சி உங்களுக்கு வந்து வெந்துடும். நல்லா உப்பு போட்டு வேக வைங்க. நான் கரண்டியில் காட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து வெந்துடும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காரம் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வரமிளகாவையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. இது வந்து கோவில் சுண்டல், பெருமாள் கோவிலெல்லாம் வந்து சுண்டல் சாப்பிட்றப்பேல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபார்மேட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். ஸோ வரமிளகாவையும் பச்சை மிளகாவையும் நல்லா உங்களோட காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கிட்டு கருவேப்பிலை தழை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தழை சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி விழுது 1 ஸ்பூனும், தேங்காய் துருவல் உங்களோட தேவைக்கேற்ப ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு பெருங்காயம் 1 பிஞ்சு. நீங்கள் வேக வச்ச இந்த கடலையோட நீங்கள் ரெடி பண்ணதை மிக்ஸ் பண்ணிட்டேல் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக பெருமாள் கோவிலில் கொடுக்குற அந்த ஒரு சுண்டல் நெய்வேத்தியம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அப்படின்றத மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட பகிர்ந்துக்கோங்க. இது போல் சூப்பரான வீடியோவில் நான் நெக்ஸ்ட் போஸ்ட்டில் சந்திக்கிறேன். வாணி சமையலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.